ஹலோ. ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங் எவ்ரிஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எஸ், வெல்கம் டு சூப்பர் 70 சீரீஸ் டே 41. இன்னைக்கு நமக்கான ஸ்பெஷல் ட்ரெயினர் மிஸ்டர் மக்தூம் தாஜ், லைஃப் ஸ்கில் ட்ரெயினர் அண்ட் லைஃப் கோச், நமக்கான ஒரு அழகான டாபிக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஆல் வெல்கம் வித் கிராண்ட் விர்ச்சுவல் அப்ளாஸ் டு திஸ் பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். எஸ், வெல்கம் சார். ஹாப்பி ஈவினிங். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஐம் ஆடிபிள்? எஸ் எஸ். ஓகே, தேங்க்யூ. ஒரு புது பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸ் இது. நானே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்ஐபிஆர் டீமுக்கு என்னுடைய மனதார நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை டெய்லி அழகான முறையில இதை ஹோஸ்ட் பண்ணிட்டு போற கிதர் மேமா இருக்கட்டும், இன்னொரு சிஸ்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே என்னுடைய மனதார நன்றி. அது மட்டும் இல்லாம என்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் வெறும் மாணவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, ட்ரைனரா மாறணும் அப்படின்ற அந்த உயரிய எண்ணத்தோட சூப்பர் 70 அப்படின்ற ஒரு சீரீஸை கண்டக்ட் பண்ணி அதுல எங்க எல்லாரையும் பேச வைக்கக்கூடிய எங்களுடைய உளவியல் ஆசான் டாக்டர் ஹுசேன் பாஷா சார், அழகான, அன்பான, பண்பான, ஆச்சரியமான எங்களுடைய உளவியல் ஆசான் எங்களுடைய சாருக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை என் சார்பாகவும் இங்கே கலந்திருக்கக்கூடிய எல்லாருடைய சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிட்டு நம்முடைய ட்ரைனிங் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? வேகமா எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்கிரீன் தெரியுதா? ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்கிரீன் தெரியுதா? ரைட். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா WWE சாம்பியன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே 90s கிட்ஸா இருக்கட்டும், 80s கிட்ஸா இருக்கட்டும், 2K கிட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த WWE சாம்பியன் அப்படின்னா என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே இது மேல ஒரு இது மேல ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு. கிட்டத்தட்ட இந்த WWE சாம்பியன் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டை கடக்காம யாருமே நம்ம வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதனுடைய கான்செப்ட் எல்லா உலகம் ஃபுல்லாவே இது ஃபேமஸா இருக்கு. ஸோ இதுல இந்த ட்ரைனிங் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம். ரைட். இந்த WWE சாம்பியன் அப்படின்ற இந்த கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள், செப்டம்பர் 19, 2025 அப்படின்ற இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாளா இருக்கு. என்ன நாள் அப்படின்னு யாராவது சேட் பண்ண முடியுமா? வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி என்ன நாள் அப்படின்னு யாராவது சேட் பண்ண முடியுமா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நமக்கு சம்பந்தமான ஒரு நாள், முக்கியமான நாள், குறிப்பா இங்க பங்கெடுத்திருக்கக்கூடிய எல்லா ட்ரைனர்ஸ்க்குமே ஒரு முக்கியமான நாளா இந்த நாள் இருக்கு. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றத கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் முடியும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல எல்லாருமே ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சேட் பாக்ஸ் தெரியுதா ஸ்கிரீன்ல? சேட் பாக்ஸ் தெரியுதா ஸ்கிரீன்ல? தெரியல. சேட் பாக்ஸ் தெரியல இல்லையா ஸ்கிரீன்ல? ரைட், ஓகே. இந்த WWE சாம்பியன் பொறுத்த வரைக்கும் 1960ஸ்ல இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிறைய சாம்பியன்ஸ் வரலாறுல நிறைய பேர் இந்த WWE அப்படின்ற அந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்திருக்கிறாங்க. 80s கிட்ஸ், 90s கிட்ஸ்,
2K கிட்ஸ், இந்த ஜென்சி சொல்லக்கூடிய இந்த 2K கிட்ஸ் வரைக்கும் இது ஃபீல்ட் அவுட் ஆகாம இன்னும் மக்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதே மாதிரி நிறைய இதுல வந்து சாம்பியன் பட்டம் பெறணும் அப்படின்னு சொல்லி நிறைய காம்படிஷன் நடக்குது. இன்னும் கூட இதன் மீது அந்த சாம்பியன்ஸ்க்கு இன்னும் ஆசை இருக்கு. மேலும் அந்த சாம்பியன் பட்டத்தை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கு. அதை தாண்டி நம்ம இந்த WWE சாம்பியன் அப்படின்ற இந்த கான்செப்டை இங்க பேசப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, உண்மையாகவே லைஃபுக்கு ஒரு WWE சாம்பியன் அப்படின்றது இருக்கு. அது என்ன அப்படின்றதுதான் இந்த ட்ரைனிங் கிளாஸ்ல ரொம்ப சுருக்கமா, ரொம்ப வேகமா, அதே நேரத்துல கொஞ்சம் இன்ட்ராக்டோட நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், நம்ம எல்லாருமே நம்முடைய லைஃப்ல WWE சாம்பியனா இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வேணும். அந்த WWE லைஃப் சாம்பியன் அப்படின்றா என்ன அப்படின்றதான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, WWE அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்ன அப்படின்னு சொன்னா W. ஃபர்ஸ்ட் டபிள்யூக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ட்ரைனிங் கிளாஸ் நம்ம என்ன சொல்ல போறோம்னு சொன்னா, W அப்படின்னு சொன்னா வாட் இஸ் லைஃப், நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் W நம்ம கிட்ட கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி. வாழ்க்கைனா என்னங்க? வாழ்க்கைனா என்ன? இன்னைக்கு நம்ம நிறைய பேரு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். குறிப்பா இப்ப வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயம் வந்து வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம அவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைனா என்ன அப்படின்ற ஒரு ஆய்வை மேற்கொண்டு அதை தேடி வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு பதிலா இன்றைய இளைய தலைமுறை வாழ்க்கைனா என்னன்ற கேள்வியை கேட்கறதுக்கு பதிலா அவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? என்ன வாழ்க்கடா இது, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அவங்க சொல்லக்கூடிய டைலாக் என்னன்னு சொன்னா, என்ன வாழ்க்கடா இது. அதாவது வாழ்க்கையின் மீது ஒரு அதிருப்தியோட அவங்க கேட்கக்கூடிய அந்த காட்சியை நான் பாக்குறேன். இந்த மீம் பாருங்க, இந்த மீம் எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் டைலாக், இட்ஸ் அன் எமோஷன். அதே மாதிரி இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு பாருங்க, த டே இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் திஸ் புலம்பல் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளுமே என்ன வாழ்க்கடா இது அப்படின்ற நிலையோட தான் இன்னைக்கு எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கை போகுது. குறிப்பா இந்த ஜென்சி, இந்த ஜென்செட் 2K கிட்ஸ் அப்படின்ற தலைமுறை இதை பண்றதா நம்ம வந்து இந்த மீம்ல இருந்து நம்ம பார்க்கணும். அப்போ வாழ்க்கை அப்படின்றதுனா என்ன அப்படின்றத இன்னொரு மீம், ஃபேமஸான ஒரு மீம், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மீம், அதை பார்க்கறதன் மூலமாவே இன்னைக்கு இந்த ஸ்டேட்டஸை வந்து பெரும்பாலான எல்லா இளைய சமுதாயமும் இந்த ஸ்டேட்டஸ் வந்து பயன்படுத்துறாங்க. கேட்டுதா? கேட்டுதா? ரைட். இப்போ இந்த வடிவேலுடைய ஸ்டேட்டஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னு மியூட்ல இந்த ஸ்டேட்டஸ் வந்து எவ்ரிடே மீ மை டு செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இளைஞர்களுமே இன்னைக்கு பெரும்பாலும் இந்த ஸ்டேட்டஸை என்ன வாழ்க்கை இது, எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்டேட்டஸை அதிகமா வைக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும். அப்ப பொதுவா என்னன்னு சொன்னா, வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் இல்லாம இன்னைக்கு இருக்கு. ரெண்டாவது, வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டத்தின் மதிப்பீடுகள் இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா இடத்திலும் குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்ததா, எதற்காக பிறக்கிறோம், எதற்காக வாழ்றோம், அல்லது வாழ்றோமே அதற்காக ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த கான்செப்ட் நிறைய பேர்கிட்ட இருக்கு. பிறந்துட்டோம், பிறந்ததுனால வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வாழ்றதுனால நம்ம ஓடுறோம், ஓடணும் அப்படின்ற அந்த கான்செப்டோட தான் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்போ வாழ்க்கைன்னா என்னதாங்க? வாழ்க்கைனா என்னதான்? டைப் பண்ணுங்களேன். வாழ்க்கைனா என்னதான் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ, நீங்க டைப் பண்றது எனக்கு ஸ்கிரீன் ஆக மாட்டேங்குது. அதனால நீங்க என்ன டைப் பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் என்னால சரியா இன்டராக்ட் பண்ண முடியல. என்ன டெக்னிக்கல் இஷ்யூன்னு தெரியல. இருந்தாலும் நீங்க எல்லாருமே டைப் பண்ணுங்க. வாழ்க்கைனா என்னதாங்க அப்படின்றத நீங்க எல்லாருமே டைப் பண்ணுங்க. ரைட். வாழ்க்கைனா என்ன? வடிவேலு வாய்ஸ் நாட் ஹியரிங் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. ஸ்லோ சவுண்ட் போட்டிருக்கிறீங்க. அதான் அந்த வடிவேலு வாய்ஸ்லயும் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால உங்களுக்கு சரியா அதை போட முடியல. அதே மாதிரி வந்து வாழ்க்கைனா என்ன? கஷ்டம்னு போட்டிருக்கிறீங்க, சோகம் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. வேற வேற ஏதாவது டைப் பண்ணுங்க. வாழ்க்கைனா என்ன அப்படின்றத உங்களுடைய பார்வையில என்ன வாழ்க்கை? வாழ்க்கை வாழ வேண்டும், ஹாப்பி. அடுத்து சேலஞ்சு, சவால் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. ரைட். சேலஞ்சு, சிரமம், நோ ப்ராப்ளம் பதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க. சூப்பர். வட்டம், வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க. சூப்பர். ரைட். அப்ப வாழ்க்கைனா என்னன்னு பாத்துருவோமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்களா? அட்வென்ச்சர்ஸ், சூப்பர். ஒருத்தர் அட்வென்ச்சர்ஸ், எக்ஸாமினேஷன், அதை போங்க, வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் எக்ஸாமினேஷன் தாங்க எனக்கு. அதே மாதிரி அதே மாதிரி இன்னொருத்தவங்க எக்ஸாம், அதை பாத்தீங்க எக்ஸாம். அதே மாதிரி கலை, வாழ்க்கை அப்படின்றது ஒரு கலைன்னு போட்டிருக்கிறாங்க. ரைட். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வாழ்க்கைனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட்
புதுமை பித்தன் அப்படின்ற ஒரு இலக்கிய எழுத்தாளர் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் பாருங்க. புதுமை பித்தன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாம் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா அப்படின்னு கேட்கிறார். நாம் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா அப்படின்னு ஒரு புதுமை பித்தன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் நம்மளை பார்த்து கேட்கிறார். நம்ம வாழ்றோம் கரெக்ட், ஆனால் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நம்ம வாழ்றோமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய மனதார ஏற்று நன்றி உணர்வோடு அனுபவிச்சு நம்ம வாழ்றோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழக்கூடிய காலத்துல நமக்கு எதிராக நிறைய முன்மாதிரிகள் எப்படியோ வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படியான முன்மாதிரிகளை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு லைஃப்ல வந்து கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இவரை பாருங்க, இந்த போட்டோ தெரியுது அவங்க எல்லாருக்குமே. இப்ப நான் ஒரு போட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த போட்டோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இவருடைய பேர் வந்து கம்பளி பூச்சி மனிதர் அப்படின்னு சொல்லி இவர் அழைப்பார். இவரை கம்பளி பூச்சி மனிதர் அப்படின்னு சொல்லி அழைப்பார். அதாவது கேட்டர் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இவருடைய பேரு பாத்தீங்கன்னா, இவர் பிரிட்டிஷ்ல பிறக்கிறாரு. 1871 1871ல இவர் பிறக்கிறாரு. ராண்டியன் அப்படின்றது இவருடைய பேர். இவர் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இங்கிலீஷ், ஜெர்மன், பிரெஞ்சு, ஹிந்தி இந்த லாங்குவேஜ் எல்லாம் கற்று பேசி எழுத இவர் வந்து கத்துக்கிறார். இவருடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 கைகளும் இல்லாம, 2 கால்களும் இல்லாம, ஒரு துணியால சுத்தப்பட்டு பார்க்கிறதுக்கு கம்பளி பூச்சி இருக்கிற மாதிரி, ஒரு கேட்டர் பில்லர் இருக்கிற மாதிரி தான் இவருடைய உருவ அமைப்பு. இவர் பிறக்கும் போதே இப்படிதான் இருக்கிறார். ஆனால் அந்த வாழ்க்கையும் அவர் ஏற்றுக்கொண்டு இங்கிலீஷ், ஆங்கில மொழி கத்துக்கிறாரு, ஜெர்மன் மொழி கத்துக்கிறாரு, பிரெஞ்சு மொழி கத்துக்கிறாரு, ஹிந்தி மொழி கத்துக்கிட்டு அதை எழுதவும் பேசுறதுக்கும் அவர் வந்து திறன் பெற்றிருக்கிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க. அடுத்து 1932ல ஃப்ரீக்ஸ் அப்படின்ற ஒரு சினிமால இவர் நடிச்சு ஃபேமஸ் ஆகிறார். அதே மாதிரி நல்ல ஓவியராகவும் இவர் வராரு, எழுத்தாளராகவும் சமூகத்துல வலம் வராரு, கல்யாணமும் பண்ணிக்கிறார், திருமணம் பண்ணிக்கிறாரு, 4 குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறார். 4 குழந்தைகளுக்கும் அப்பாவாக இவர் ஆகிறார். இவருடைய வாழ்க்கையை 63வது வயதில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இவர் முடிக்கிறார். பாருங்க, 2 கைகளும் 2 கால்களும் இல்லாமல் இப்படி பிறக்கப்பட்டவர் தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாம ஆங்கில மொழி கத்துக்கிறார், ஜெர்மன் மொழி கத்துக்கிறார், பிரெஞ்சு மொழி கத்துக்கிறார், இந்து மொழியையும் கற்று அதை எழுத பேசக்கூடிய அளவுக்கு தன்னை வளப்படுத்திக் கொள்கிறார். ஒரு சினிமாவிலும் அவர் நடிச்சிருக்கிறாரு, ஓவியராகவும் ஆயிருக்கிறாரு, எழுத்தாளராகவும் ஆயிருக்கிறாரு. திருமணம் செய்து 4 குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்த்து 63 வயதில் அவர் காலமாகக்கூடிய காட்சியை பார்க்கும். இப்ப வாழ்க்கைனா என்ன, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சலிச்சிக்கக்கூடிய நம்ம இவரை ஒரு முன்மாதிரியா எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்தாலும் அதை பொருந்தி கொண்டு என்ன நமக்கு இருந்தாலும் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை இந்த கம்பளி பூச்சி மனிதர் நமக்கு தரார். ராண்டியன் அப்படின்ற இந்த பேர் வந்து நமக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டமா, வாழ்க்கையின் மீது விரக்தி வந்துருச்சா, இந்த ராண்டியன் அப்படின்றவர் நமக்கு நினைவுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லுது. அப்போ ரெண்டாவது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, அடுத்த டபிள்யூக்கு நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் டபிள்யூ பார்த்துட்டோம், வாழ்க்கைனா என்ன அப்படின்ற அந்த டபிள்யூவை நம்ம பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் டபிள்யூ. இப்ப ரெண்டாவது டபிள்யூ பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சார்ட் ஒண்ணு காட்டுவேன். அந்த சார்ட்ல 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அதுல 2 நம்பர் மிஸ் ஆயிருக்கும். அந்த 2 நம்பரை நீங்க ஒரு 10 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கணும். ரெடியா? ரெடியா? கண்டுபிடிக்கலாமா? ரெடி, நான் போட போறேன். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 33 88. ஒரு 3 பேரு கரெக்டா 8 செகண்ட்ஸ்ல கரெக்டான நம்பர் சொல்லிட்டீங்க. அப்போ இதுல 2 மிஸ் ஆன நம்பர் என்னன்னு சொன்னா 33 அண்ட் 88. இந்த 2 நம்பர் இதுல மிஸ் ஆயிடும். இது என்ன ஒரு படிப்பினையை நமக்கு கொடுக்குது, என்ன லேர்னிங்கை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை என்பது நமக்கு இவ்வாறாக பல வாய்ப்புகள் கிடைக்கும். அதுல நம்முடைய தனித்திறமை இதில் ஒளிந்து எங்கேயோ கிடைக்கிறது. நம்முடைய தனித்திறமை, நம்முடைய வளம், நம்முடைய மகிழ்ச்சி, வாழ்க்கைனா என்ன அப்படின்ற அந்த கான்செப்ட் இது போன்ற வாய்ப்புகளுக்குள் நுழைந்து இருக்கிறது. அந்த 8 செகண்ட்ஸ் அப்படின்றதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட காலம். அந்த காலத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையினுடைய உன்னுடைய தனித்தன்மை, உன்னுடைய மகிழ்ச்சி என்ன என்பதை நீ தெரிந்து கொண்டு அதை பிடித்துக்கொள் அப்படின்ற அந்த லேர்னிங்க இந்த சார்ட் நமக்கு கொடுக்கறது நம்ம பார்க்கலாம். ரைட், அடுத்து போயிடலாமா? அடுத்த டபிள்யூ, WWE சாம்பியன் ஆவறதுக்காக
ஃபர்ஸ்ட் டபிள்யூனுடைய வாட் இஸ் லைஃப் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது டபிள்யூ என்ன பார்க்க போறோம் அப்படின்றது தான் அடுத்த ஸ்லைடு சொல்லுது. ரெண்டாவது டபிள்யூ நம்ம பார்க்க போறது WWE இரண்டாவது டபிள்யூ என்னன்னு சொன்னா ஒய் இஸ் லைஃப், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்றதுதான் ரெண்டாவது டபிள்யூ. சும்மா டைப் பண்ண முடியுமா இந்த வாழ்க்கைய, ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு சும்மா டைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க இந்த வாழ்க்கையை நம்ம ஏன் வாழ்றோம் அப்படின்றத நீங்க டைப் பண்ண முடியுமா? ஒய்ஃப் லீகசி அப்படின்னு போட்டிருக்கிறீங்க ஒருத்தர். ஒய்ஃபுக்காக வாழ்றோம்னு ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க. சூப்பர். லீகசிக்காக வாழ்றோம், இட்ஸ் பிளெஸ்ஸிங், இந்த வாழ்க்கை ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேஷன், பேஷனுக்காக நான் வாழ்றேங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக நான் இந்த உலக வாழ்க்கையை நான் வாழ்றேன், அதுக்காக தான் நான் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்டிங், ரைட், இந்த உலக வாழ்க்கை ஒரு டெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பம், அம்மா, இறைவன் சோதிக்கிறான், இந்த வாழ்க்கை இறைவன் சோதிப்பதற்காக நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு பல்வேறு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த வாழ்க்கை என்ன அப்படின்றத இந்த 3 விஷயங்கள்ல நம்மளால வாழ்க்கை என்பது பிறக்கிறோம், வாழ்கிறோம், இறக்கிறோம். இந்த 3ல நம்ம இந்த பிறப்பதும் இறப்பதும் நம்மிடத்தில் இல்லை, ஆனால் வாழ்வது நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த வாழ்க்கை எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் நம்ம கடைபிடிக்கக்கூடிய, கட்டாயம் செய்யக்கூடிய இந்த 6 விஷயங்கள் இருக்கு. குழந்தையா பிறந்தது உடனேயே நம்ம விளையாட செய்வோம், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவோம், கல்வியை கற்றுக்கொள்றதுக்கு நம்ம நிறைய முயற்சி செய்வோம். அடுத்து நம்முடைய தொழில், ஒரு பிசினஸ், நமக்குன்னு ஒரு கரியரை நம்ம செட் பண்ணுவோம். அப்புறம் நம்முடைய லைஃப், திருமண வாழ்க்கை, அதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள், அதே மாதிரி முதுமை வயதை அடைந்துரும். இதுதான் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த 6 விஷயங்களை ரொட்டீனா அவர் கண்டிப்பா பார்ப்பாரு. சரி, இந்த 6 விஷயங்களும் நம்ம செய்யறோம், எதற்காக செய்யறோம்? ஒய் இஸ் லைஃப், ஏன் இதை செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள்ல இந்த 9 விஷயங்கள்ல எல்லாமே பணம், பணத்துக்காக நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றோம். வீட்டுக்காக, ஒரு வீடு, சொந்த வீடு கட்டி கொள்வதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்றோம். நல்ல வாகனத்தை வாங்குறதுக்காக நம்ம வாழ்றோம். அசட்ஸ், நிறைய சொத்து சேர்க்கறதுக்காக இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். சுற்றுலா, உலகம் ஃபுல்லா போய் சுத்தி பார்க்கணும், டூரிஸ்ட் நம்ம போகணும் அப்படின்றதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்றோம். இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பணம் வந்துருச்சு, வீடு கிடைச்சிருச்சு, வாகனம் வந்துருச்சு, நம்ம சுற்றுலாவும் போயிட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து என்ன வேணும்? நல்ல ஹெல்த் வேணும்ப்பா. ஒரு 40-45 வயசுல பணம் சம்பாதிச்சுட்டு, வீடு கட்டிட்டு, நல்ல ஒரு கார் பங்களான்னு செட்டில் ஆயிட்டு, நல்ல அசட்ஸும் வாங்கிட்டு, ஒரு 50 வயசுல உலகம் ஃபுல்லா போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோடனே ஒரு 50 வயசுல ஒண்ணு தோணும், ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா அது இறங்குறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ நல்ல ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைப்பான். அதற்கு அடுத்து என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியமா நல்லா இருக்கு, நமக்குன்னு ஒரு பதவி இருந்தா நல்லா இருக்குமே, சமூகத்துல நமக்குன்னு ஒரு பதவி இருந்தா ரொம்ப சூப்பரமா இருக்குமே அப்படின்னு நினைப்பான். அதுவும் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அந்த பதவியின் மூலம் ஒரு அந்தஸ்து நமக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பான். அந்தஸ்தும் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா இவை அனைத்தும் சேர்த்து எனக்கு ஒரு பவர், ஒரு அதிகாரம், நான் சொன்னால் அதை கேட்பதற்கு கட்டுப்படக்கூடிய மக்கள் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவனுக்கு வரும். அவ பணம், வீடு, வாகனம், சொத்து, சுற்றுலா, ஆரோக்கியம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம், இது எல்லாம் கிடைச்சாலும் இன்னொரு விஷயத்துக்காகத்தான் இது எல்லாத்தையும் அவன் செய்யறான். அவன் வாழக்கூடிய வாழ்க்கையில விளையாடுறான், கல்வி கத்துக்கிறான், கரியர் டெவலப் பண்றான், ஃபேமிலி அவன் வச்சுக்கிறான், ஃபேமிலியை செட் பண்ணிக்கிறான், முதிய வயதை அடைந்துக்கிறான். இதெல்லாம் செய்யறது இந்த 9 விஷயங்களுக்காக. இந்த 9 விஷயங்களும் அவன் ரொட்டீனா எதை தேடுறான் அப்படின்னு சொன்னா, சுப்பீரியரா எதை அவன் தேடுறான் அப்படின்னு சொன்னா நிம்மதியான வாழ்க்கை. இதன் மூலம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும். பணம் எதற்காக அவன் தேடுறான்னு சொன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை. வீடு ஒரு நிம்மதிக்காக, வாகனம் ஒரு மகிழ்ச்சிக்காக, சொத்து ஒரு மகிழ்ச்சிக்காக, சுற்றுலா போறது, ஆரோக்கியம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம், இவை அனைத்தும் எனக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த எனக்கு அது கொடுக்கும் அப்படின்றதுதான் இதன் மூலமாக. ஹாப்பினஸ் வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க, பணம், அதிகாரம், சொத்து, செல்வம், இவை எல்லாத்தையும் ஒருத்தர் கிடைச்சது. இந்த எல்லாமே விளையாடினாரு, கல்வி கத்துக்கினாரு, தொழில், கரியரு எல்லாமே கிடைச்சு அவருக்கு பதவி, சொத்து, சுகம், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் கிடைச்சது. ஆனா அப்படி கிடைச்ச ஒரு நபரு நமக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். உண்மையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் எதுல இருக்குது? இது எல்லாமே எனக்கு கிடைச்சாலும் உண்மையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் எனக்கு எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொன்னார். அவர்தான் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்ற அந்த நபர். நம்ம எல்லாருக்குமே நமக்கு அவரை தெரியும். அவர் சொன்ன வார்த்தை தான் என்ன அப்படின்னு சொன்னா, ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஒரு தலைமை அதிகாரியா அவர் இருந்தாரு. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, 56 வயசுல அவர் மரணிக்கிறார். அவருடைய சொத்து மதிப்பு மட்டுமே
$7 பில்லியன் இருந்தது. கிட்டத்தட்ட 61,130 கோடி ரூபாய்க்கு அவர் அதிபதியாக இருந்தார். ஆனால் 56 வயசுல மரணம் அவரை தழுவி கொண்டது. மரண தருவாயில அவர் சொல்லி சென்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய அந்த மரண தருவாயில அவர் சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் சொன்னாரு, எல்லாவற்றுக்கும் நீங்கள் பணியாளர்களை நியமிக்கலாம், ஆனால் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், என்னுடைய நோயை சுமப்பதற்கும் என்னுடைய வலியை தாங்குவதற்கும் நீங்கள் பணியாளர்களை நியமிக்க முடியாது. $30 கடிகாரத்தை நான் கட்டி கொண்டிருக்கிறேன். $30 கடிகாரமும், $30 கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய கடிகாரமும், $3000 கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய கடிகாரமும் ஒரே நேரத்தை தான் உங்களுக்கு காட்டும். 300 சதுர அடி வீடும் 3000 சதுர அடியினுடைய வீடும் நீங்கள் கால்களை நீட்டினால் உங்களுக்கு என்ன தேவை அதுதான். விமான பயணம் நீங்கள் உயர் வகுப்பில் சென்றாலும், சாதாரண வகுப்பில் நீங்கள் விமான பயணத்தை மேற்கொண்டாலும் அந்த விமானம் வெடித்து சிதறியது என்று சொன்னால் அனைவரும் இறக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கடைசியா அவர் சொல்றாரு, உண்மையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் எதுல இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உண்மையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, ரியல் ஹாப்பினஸ் இஸ் சிம்பிள். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, வாழ்க்கையில் ஒரு உயரிய இலக்கை நீங்கள் வைத்திருந்தால் மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வதே உண்மையான நிம்மதி, உண்மையான மகிழ்ச்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான ஹாப்பினஸ், உண்மையான என்ஜாய்மெண்ட் எதுனா உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய கோல் நீங்க செட் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா அது என்னன்னா, மத்தவங்களை உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மகிழ்ச்சி அடைய செய்யுங்க. மற்றவங்களுக்கு நீங்க எந்த தொல்லையும் கொடுக்காதீங்க. அதிலிருந்துதான் உங்களுக்கு ஒரு உண்மையான நிம்மதியும் உண்மையான மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சிஇஓ நமக்கு சொல்றத நம்மளால பார்க்கலாம். அப்போ ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு சொத்து தேவைதான், பணம் தேவைதான், எல்லாமே நமக்கு தேவைதான். ஆனா அதே நேரத்துல மற்றவர்களோடு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நாம் பொருந்தி கொண்டு நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாவற்றையும் தேடணும். அதிகாரம் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், பதவி வேண்டும், சொத்து வேண்டும், வீடு வேண்டும். ஆனால் எல்லாவற்றின் மூலம் நிம்மதி எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் மற்றவர்களோடு நீங்கள் மகிழ்ச்சி படுத்தும் பொழுது, மற்றவர்களை மன்னித்து வாழும் பொழுது, மற்றவர்களோடு இணைந்து வாழும் பொழுது, மற்றவர்களோடு நீங்கள் நட்புறவோடு வாழும் பொழுது, உங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து நீங்கள் வாழும் பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்றவருடைய அந்த வரலாறு, அவருடைய அந்த இறப்பு சம்பவம் நமக்கு சொல்றதை நம்மளால பார்க்க முடியும். அப்போ 2 பார்த்துட்டோம். வாட் இஸ் லைஃப் பார்த்துட்டோம், ஒய் இஸ் லைஃப் நம்ம பார்த்துட்டோம். இறுதியா நம்ம பார்க்கக்கூடிய அந்த அந்த என்ன அப்படின்னு சொன்னா இதுதான், என்ஜாய் யுவர் லைஃப். வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைனா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சிட்டதுக்கு பிறகு ஒய் இஸ் லைஃப், ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்றத நீங்க தெரிஞ்சிட்டதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு என்ஜாயோடு நீ வாழ், ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ், ரொம்ப நீ வருத்திக்காதவங்க, ரொம்ப நீ இது பண்ணிக்காத அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வாழ்க்கையை நீங்க என்ஜாய்மெண்டா மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு சொன்னா பிறருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள், பிறரை நல்ல முறையில வாழ்த்துங்கள், பிறரிடத்துல நல்ல முறையில நீங்க பேசுங்கள். ஒரு நல்ல வார்த்தை சொல்வதன் மூலம் ஒருவருடைய வாழ்க்கையை நீங்க மாற்றலாம். அதுதான் இந்த போட்டோல நீங்க பாக்குறீங்க. 2017 நடைபெற்ற ஒலிம்பிக் அந்த ரன்னிங் ரேஸ், அந்த ஒலிம்பிக்ல நடைபெற்ற அந்த ஓட்டக்களத்தினுடைய புகைப்படம் இது. இத நின்று கொண்டிருக்கக்கூடிய வீரர் ஜமைக்கா நாட்டினுடைய உசைன் போல்ட். அவர் முன் மரியாதை செலுத்தக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா ஜஸ்டின் கேட்லின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வீரர். இவர் 2002லும் 2007லும் இந்த ஓட்டப்பந்தயத்திலே அந்த அந்த ஊக்க மருந்தை செலுத்தி கொண்டு அப்புறப்படுத்தப்பட்டவர், ஓட்டப்பந்தயத்திலிருந்து நிராகரிக்கப்பட்டவர். மீண்டும் 2012, 13, 14, 15, 16 இதிலிருந்து அவர் இந்த 5-6 ஆண்டுகளிலும் இந்த ஓட்டப்பந்தயத்தில பங்கேற்று தோற்று போகிறார். இறுதியாக 2017 இந்த உலகத்திலேயே 9.58 வினாடிகளில் 100 மீட்டரில் கடந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த வேகமான வீரர் உசைன் போல்ட்டை முந்தி முதல் வீரராக 2017 அவர் வரார். அப்படி வந்த உடனேயே அவர் ஜெயித்தவுடன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் அவருக்கு உசைன் போல்ட்டுக்கு அவர் மரியாதை செய்தார். ஏன் அப்படின்னு சொன்னா உசைன் போல்ட் அவரை எப்போதும் தப்பாக நினைத்ததில்லை. அவரை எப்போதும் அவர் ஊக்க மருந்தை எடுத்துக்கொண்டார், ட்ரக் யூஸ் பண்ணி அவர் ஜெயிக்க பார்த்தாரு, 2 முறை வெளியேறி இருக்கிறார் என்ற எந்த காரணத்தையும் அவர் சொல்லாமல் பிரஸ் மீட்ல அவரை பற்றி நல்ல விஷயங்களை சொன்னார். நான் எப்போதும் அவரை ஒரு சிறந்த போட்டியாளராக மதிக்கிறேன், அவர் இங்கே இருப்பதற்கான எல்லா தகுதியும் அவரிடம் இருக்கிறது, அவர் தன்னுடைய நேரத்தை நல்ல முறையிலே முடித்து விட்டார், சிறந்த வீரர்களில் ஒருவராக வருவதற்கு அவர் கடுமையாக உழைத்துள்ளார்.
அந்த அளவுக்கு அவர் கடுமையா உழைத்ததனால் இந்த அளவுக்கு வந்திருக்கிறார். நான் 3வதா வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்தவரை நான் மதிப்பேன். அவருடைய முந்தைய காலத்தை பற்றி நான் பேச மாட்டேன். அப்படியான நம்மால் முடிந்த ஒரு வார்த்தை மற்றவருக்கு நாம் சொன்னோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் ஒரு முன்மாதிரியாக மற்றவருக்கு வாழலாம். நம்ம ஒரு நல்ல முன்மாதிரியா மத்தவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வாழலாம். மற்றவர் நம்மால் ஒரு நல்ல ஊக்கத்தை பெறுவார்கள் அப்படின்றதுதான் இந்த உசைன் போல்ட்டினுடைய இந்த சம்பவம் நமக்கு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா, மிக முக்கியமா என்னன்னு சொன்னா, ஒரு எஸ்எல்டி நம்ம பண்ணணும். எஸ்எல்டினா என்ன? செல்ஃப் லவ் தெரப்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, நம்மை நாமே நேசிக்கக்கூடிய ஒரு சின்ன தெரப்பி நம்ம எப்போதுமே பண்ணணும். செல்ஃப் லவ் தெரப்பினா என்ன? கண்களை மூடிக்கொண்டு 3 முறை நல்ல முறையில நிதானமாக, பொறுமையாக மூச்சு உள்ளிழுத்து வெளியே விட்டு, நான் என்னை நேசிக்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு இந்த உலகத்தில் எல்லா அருள் கொடைகளும், வளங்களும் தரப்பட்டிருக்கிறது. நான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு பிரஜையாக இருக்கிறேன். நான் இந்த உலகத்தை விரும்புகிறேன். என்னை நான் விரும்புகிறேன். மற்ற எல்லோரையும் விரும்புகிறேன். யார் மீதும் எனக்கு தவறான எண்ணம் கிடையாது. யாரையும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். யார் மீதும் எனக்கு தவறான, குரோதமான, எந்த விதமான ஒரு தவறான ஒரு விஷயமும் என்னிடத்தில கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லி, நிச்சயமாக அந்த ஒரு மோட்டிவேஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நீங்க வீட்ல போய் அல்லது இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனேயே ஒரு எஸ்எல்டி பண்ணி பாருங்களேன். எப்போல்லாம் நீங்க துவண்டு போகிறீங்களோ அப்போல்லாம் ஒரு எஸ்எல்டி, செல்ஃப் லவ் தெரப்பி, கண்ணை மூடுங்க ஒரு 30 செகண்ட்ஸ். நான் என்னை நேசிக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையை நான் பொருந்திக் கொள்கிறேன். யார் மீதும் எனக்கு தவறான எண்ணம் கிடையாது. இந்த உலகத்தினுடைய எல்லா சாதனைகளையும் சாதிப்பதற்கு, எல்லா அச்சீவ்மெண்ட்டையும் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு எல்லா தகுதிகளும், ஆற்றல்களும், வளங்களும் எனக்கு இருக்கு. அப்படின்ற அந்த நம்பிக்கையை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. நிச்சயமா அந்த வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப வாழ்க்கை என்னடா இப்படி இருக்குதே? ஏன் இந்த வாழ்க்கை நம்ம மகிழ்ச்சியாவே இல்ல. இவ்வளவு நாளா நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். இவ்வளவு நாளா நம்ம வாழ்க்கை அப்படி இப்படியே நமக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் வண்ணதாசன் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையோட இந்த கிளாஸை வந்து நான் நிறைவு செய்யறேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, எதுவும் தாமதமாகி விடவில்லை. இந்த இடத்தில் நீங்கள் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு நீங்கள் போய்விட முடியும். எதுவும் தாமதமாகி விடவில்லை. இந்த இடத்தில் நீங்கள் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு உங்களால் போய்விட முடியும் என்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் வண்ணதாசன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கவிதையை இறுதியா உங்களுக்கு இந்த ட்ரைனிங் கிளாஸினுடைய இறுதி விஷயமா சொல்லிட்டு, அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பிறந்தோம், வாழ்ந்தோம், சிறந்தோம், இறந்தோம் அப்படின்னு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த கிளாஸை நிறைவு பண்ற. இறுதியா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை. நமக்கு இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னேன். அது என்ன நாள் தெரியுமா? கிட்டத்தட்ட 69 பேர் இந்த கிளாஸ்ல நம்ம இப்போ பங்கெடுத்திருக்கிறோம். இந்த தமிழகத்திற்கு, இலங்கைக்கு 69 மகிழ்ச்சியான மக்கள் கிடைத்த நாள் இந்த நாள். 69 சாதனை படைக்கக்கூடிய மக்கள் கிடைத்த நாள் இந்த நாள். நம்முடைய நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கு 69 மகிழ்ச்சியான மக்கள், 69 WWE சாம்பியன்ஸ் கிடைத்த நாள் இந்த நாள். வாழ்க்கையை புரிந்து கொண்ட, வாழ்க்கையை வாழ்கின்ற சாம்பியன்ஸ் கிடைத்த நாள் செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை 2025 என்கின்ற செய்தியை இன்றைய முக்கியமான செய்தியாக உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். எல்லா WWE சாம்பியன்ஸ்க்கு நான் மனதார நன்றியை சொல்லுகிறேன். சுப்பீரியர் WWE சாம்பியனாக இருக்கக்கூடிய நம்முடைய உசேன் பாஷா சாருக்கும் இறுதியாக மனமார்ந்த நன்றிகளை, மனமார்ந்த என்னுடைய பிரார்த்தனைகளை அவருக்கு தெரிவித்துக் கொண்டு இதை வழிநடத்தி செல்லக்கூடிய சகோதரிகள், அதே மாதிரி ஒட்டுமொத்த NIPR டீம், இந்த கிளாஸ்ல பங்கெடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும், பாராட்டுகளையும், வாழ்த்துகளையும், பிரார்த்தனைகளையும் சொல்லிக்கொண்டு என்னுடைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக் இருந்ததுனாலும் நீங்க டைப் பண்ணலாம். யாராவது ஒரு 2 பேர் பேசக்கூடியவங்க இருந்தாலும் பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். கேக்குதுங்களா பிரதர்? மாஷாஅல்லாஹ். கேக்குது. சொல்லுங்க சிஸ்டர். கேக்குது, தெரிக்க சொல்லுங்க. விட்டுட்டீங்க பிரதர். கூஸ் பம்ப்ஸா இருக்கு ஒரே.
லாஸ்டா கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நன்றி, நன்றி. ஃபர்ஸ்ட்ல இருந்து காத்திருந்த கிளைமேக்ஸ் வேற லெவல்ல வெடி வச்சுட்டீங்க. ரொம்ப மாஷா ரொம்ப அல்லாஹ். நன்றி. வேற டிஃபரெண்ட்டா டாபிக்கா இருக்கட்டும் சரி, பாயிண்ட்ஸா இருக்கட்டும் சரி, புதுசு புதுசா ரொம்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. எஸ்எல்டியே சொன்னீங்க மாஷா அல்லாஹ். ஜஸ்டின் கேர்டின் பத்தி, ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி ரொம்ப மாஷா அல்லாஹ். அருமையான கான்செப்ட். கண்டிப்பா ஒரு பூஸ்டிங்கா இருந்துச்சு. லாஸ்ட்ல கண்ணதாசன் பத்தி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அருமை பிரதர். மாஷா அல்லாஹ். மேன்மேலும் நீங்க வளரணும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். வலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சலாம். மாஷா சொல்லுங்க. அல்லாஹ். உங்களுடைய இது ஃபர்ஸ்ட் ஆன்லைன் இதுன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி தெரியவே இல்ல. நீங்க அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சனால இப்ப நாங்கெல்லாம் வந்து இதுல படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பான டாபிக் நல்லா பேசுனீங்க. எனக்கு சிறந்த அந்த வண்ணதாசனுடைய கவி அந்த அவருடைய எழுத்துக்கள்லாம் நான் எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். அத கொண்டு முடிச்சது ரொம்ப சிறப்பு. அத கொண்டு அந்த வரி நீ குறிப்பிட்டு சொன்ன அந்த வரி எனக்கு ரொம்ப எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது. அது நிறைய பேருக்கு நானுமே சொல்லியிருக்கேன். அந்த வரிகளை நிறைய பேருக்கு நானுமே சொல்லியிருக்கேன். அதை கொண்டு முடிக்கும் போது அது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஃபர்ஸ்ட் இதுங்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு இன்னும் இன்னும் சொல்ல போனா எனக்கு மனசார நான் வாழ்த்துறேன். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க உங்களை பத்தி இன்னைக்கு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம். எங்களை மாதிரி ஒரு ஆளுங்களே நாங்களா வந்து லேர்னர்ஸ் தான். இப்பதான் நீங்க ட்ரெயினரா இருக்கீங்க. நாங்க லேர்னர்ஸே நாங்க சொல்றோம். நீங்க உங்களுக்கு இந்த ஆன்லைன்ல நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இன்ஷால்லா நீங்க இதை கொண்டு நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிறப்பா நீங்க வழிநடத்தி கொண்டுட்டு போறீங்க. ஒரு ஒரு தொய்வு இல்ல, ஒரு ஒரு பதஷ்டம் இல்ல, ஒரு ஒரு ஸ்மூத்தா இருந்துச்சு. உங்களுடைய கிளாஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது. மாஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்ஸ். அஸ்ஸலாமு சார். வலைக்கும் சலாம். சொல்லுங்க இஸ்மாயில் நல்லா பிரதர். இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப பூஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. அந்த கம்பளி நன்றி, பூச்சி நன்றி. மனிதரை பத்தி சொன்னீங்க. ரொம்ப கேட்க நல்லா இருந்துச்சு. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி புதுசா கேட்கறேன். நல்லா இருந்துச்சு கிளாஸ். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஜஸாக்கல்லாஹ். நன்றி, ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹ். தோசைங்க சார். நானும் நிறைய சாதிக்கணும். தோசைங்க சார். சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கும் சலாம். சொல்லுங்க சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு உங்களோட கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரியே இல்ல. ரொம்ப நாள் ட்ரைனிங் ஆன மாதிரி நீங்க பேசுனீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்தப்போ நான் ஒரு கட்டத்துல யோசிச்சிருக்கேன், நம்ம வாழ்க்கை எதை நோக்கிதான் பயணம் பண்ணுது. காலைல எந்திரிக்கிறோம், வேலை செய்யறோம், மறுபடியும் தூங்குறோம். இதே ரொட்டீனாவே இருக்கே அப்படிங்கல. எதையோ ஒண்ணு புடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தோணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த கம்பளி பூச்சி மனிதரை பத்தி சொல்லல, அந்த ஏதோ ஒரு கல்வியை கத்துக்கிட்டா வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல சாதிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கல்வியோட முக்கியத்துவம் புரிஞ்சுது. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் லாஸ்டா ஒரு கவிதை சொன்னீங்க பாருங்க. மாஷா அல்லாஹ். நமக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னடா நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கல. இதை நம்ம கத்துக்கிறதுக்கு இப்ப கூட கத்துக்கலாமே, இனி எத்தனையோ நாள் இருக்கு, நமக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு நிறைவா இருந்தது இன்னைக்கு கிளாஸ். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நன்றி, நன்றி. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and hello everyone. வலைக்கும் சலாம். சார் இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க கிடைச்சிச்சு சார். அதுலயும் வந்து WWEன்ற அந்த வேர்ட் வந்து மிச்சம் வந்து ஈஸியா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி என்னைக்குமே மனசுல நிலைச்சு நிக்கிற ஒரு வார்த்தை ஆயிக்குது சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சார். ரொம்ப நன்றி, நன்றி சிஸ்டர். ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வலைக்கும் சலாம். நல்லா இருந்தது இன்னைக்கு. சூப்பரா இருந்தது. மாஷா அல்லாஹ். நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இன்னைக்கு பேச முடியுமான்னு தெரியல. சாரி சாரி, எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப நினைச்சு நேற்று என்ன டாபிக் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே பேசுனீங்க பிரதர். மாஷா அல்லாஹ்.
எல்லாம் உங்களுக்கு அருள் புரியட்டும். இவ்வளவு நேரம் நமக்காக டைம் ஒதுக்கி நம்மளுடைய செஷனை பொறுமையா கவனிச்சிருந்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எப்பவுமே உண்டு. தேங்க்யூ சோ மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நாளைக்கு இதே மாதிரி ஃபாத்திமா ஷஸ்னா சிஸ்டர் owning your confidence in a world that doubts you அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேச வராங்க. இன்னைக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அதே போல நாளைக்கு அவங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. இன்னும் வரக்கூடிய எல்லா செஷனுமே சிறப்பா நடந்து முடிய நீங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. ஷரீஃபா, நன்றி, ரொம்ப நன்றி. பாராட்டிய, வாழ்த்திய, பிரார்த்தித்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் மனதார நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லா இறைவன் எல்லா அருள்களையும் நமக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தரணும்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.